எது எப்படியோ அந்த பொண்ணு சரியான நேரத்துல எஸ்கேப் பண்ணது ரொம்ப நல்லதாயிடுச்சு. எஸ்ஐ கேட்டாருன்னா சிட்டி பூரா தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லைன்னு சொன்னா போதும். ஓ, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? பிரச்சனை எப்போ சால்வ் ஆயிடுச்சு. அவரு அப்படி ஒண்ணு மயங்கர ஆள் இல்லையே, எப்படி மயக்கன? நான் மயக்கல, சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி லாக்அப்ல போட்டு. அட கடவுளே, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? அந்த ஆளு உன்னை சும்மா விடுவாரா? எங்கேயாவது போய் தப்பிக்கிற வழியை பாரு. அப்படி பயந்துல என்னால போக முடியாது. இங்க பாரு, பிரச்சனை பெருசாயிடும். நீங்க நிம்மதி அடைறதுக்காக வேணா நான் ஒண்ணு பண்றேன். எங்க அப்பா என்ன ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்காரு, நான் வேணா அங்க போறேன். அதை விட்டுட்டு இவனுக்காக பயந்துல நான் போக மாட்டேன். எப்படியோ எங்கேயாவது போய் தொலை. கிளம்பு. கான்ஸ்டபிள் சார் உள்ள அலறிக்கிட்டு இருக்காரு. மாணிக்கம், கொஞ்சம் அமைதியாரியா. அவன் முதல்ல போய் எஸ்கேப் ஆகட்டும், அதுக்கப்புறமா திறந்து விட்டுக்கலாம். ஹலோ 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 ஹலோ, உனக்கு சாகறதுக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடைக்கலையா? ஏன் உனக்கு கண்ணுல பாத்து வர தெரியாது? இதேடா எனக்கு பெரிய தொல்லையா போச்சு. ரோட்ல இருந்து ஓரமா நில்லடி, நான் வண்டி எடுத்து அர்ஜென்ட்டா கிளம்பணும். பேசுறது கேட்கலையா? ஓரமா போய் நின்னு தொலை. என்ன முறைச்சு பாக்குற? நான் மோசமான ஆளு. டேய், என்கிட்ட வச்சுக்காதா. நான் ககனோட ஆளு. ககனோட லவ்வர். இதுதான் அந்த டிரைவரும் சாமியானு சொன்ன பொண்ணா? ககனோட லவ்வர். ஐயோ, உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியல. நான் ஆளு யாருன்னு தெரியாம உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தா அக்கா என்ன மன்னிச்சிருங்க. அக்காவுக்கு நடுராத்திரியில என்னுடைய உதவி தேவைப்பட வேண்டிய நிலைமை வருமா? இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஏதாவது சரி, அப்படின்னா அக்கா கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நானாவது கொஞ்சம் போயிடுவேன். ஒழுங்கா பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ. இனிமே என் வண்டி முன்னாடி நீங்க வந்து விழுந்தா கூட நான் பிரேக்க மிதிக்கவே மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ககன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா, நீங்க எங்க போறீங்க? சேலத்துக்கு. சேலமா? சேலத்துக்கு வேணா, கேரளா போலாமா? வேணாம், நானும் சேலம் வரேன். என் கூடவா? ஐயோ, நான் வயசுக்கு வந்த ஒரு சின்ன பையன். நான் எப்பவே கண்ட்ரோல்ல தான் இருப்பேன். அக்கா கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும் என் கூட வாங்க. சும்மா வாய் அடிக்காம வண்டி எடுங்க. கண்ட்ரோல் தானே இருப்பீங்க. அக்கா, நம்ம ரெண்டு பேரையும் நடுராத்திரியில ஒன்னா வச்சு ககன் பாத்துட்டாருன்னா சந்தேகப்படுவாரா? இங்க பாரு, ஏன் ககன் ஒன்னும் உன்ன மாதிரி லூச பார்த்து சந்தேகப்பட மாட்டான். அக்கா எதுக்கு போலீஸ பார்த்தா உடனே ஒளிஞ்சீங்க? நீ எதுக்கு ஒளிஞ்ச? எனக்கு போலீஸ் கண்ட அலர்ஜி. ஹிப்பப் அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. விக்கலு. எனக்கும் போலீஸ பார்த்தா அப்படிதான். சேம் பிச். வண்டி எடுங்க. ககன் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க என்ன? சார், நீங்க நினைக்கிற மாதிரி ககன் ஒண்ணு அப்படி பிரச்சனை பண்றவன். நீ ஒன்னும் பரையாண்டா, எல்லாம் எனக்கு தெரியும். இது என்னோட மான பிரச்சனை. எனக்கு வேணும், அவ வேணும், அந்த ககன் வேணும். என்ன இல்லன்னு சொன்னா நிக்கணும். எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சியா? ரொம்ப பேசுறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் போலீஸ பார்த்தா இப்ப பரனால திரும்பி போயிடலாமா? அவன்தான் ககன். ககன் வேகமா போங்க. இந்த வண்டியில இதுக்கு மேல வேகமா போக முடியாது. என்னாச்சு? ஐயோ அக்கா, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடு நின்னுடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க. Oh my god. மை காட்னு சொல்லாதீங்க, அவர் காட்னு சொல்லுங்க. நான் கூட பாவம்ல.
எதியா உன் வண்டி? இதான் சார். உனக்கு யூனிஃபார்ம் இல்லையா? இருக்கு சார். என் வண்டியில கொஞ்சம் பிரேக் ப்ராப்ளம். இந்த வண்டியை கொண்டு போய் நீ ஸ்டேஷன்ல விட்டுரு. உன் வண்டியோட சாவி என்கிட்ட கொடு. பயந்துக்காதையா, நான் போலீஸ்காரனா இருந்தா கூட நான் மனசாட்சி உள்ள வந்தா வண்டியோட வாடகையும் நானே நாளைக்கு நான் கையில கொடுத்துடுறேன். சாவி கொடு. ஏற்கடி என்னுடைய ஒய்ஃப், நாங்க சினிமா பார்க்க போறோம். யோ, அந்த சீரியல் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடு, சரியா? ஓகே சார். என்ன இது ஒய்ஃப்னு சொன்னா? அப்படி சொன்னதானே ஒரு கிக் இருக்கும். சுத்தம். இந்த ஆளு சொல்லாம கொள்ளாம இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சா? திமிர் பிடிச்சவன். எல்லாம் மேல இருந்து ஒரு ஆள் கேட்டுட்டு இருக்கா. தோ இங்க 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 இங்க. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தூக்க வரவா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கீழே இறங்கி வரியா? நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க உங்க பக்கத்துல படுத்து நான் எப்படிக்கா ஒழுங்கா படுத்து தூங்க முடியும்? இப்போ உன்னை யார் தூங்க சொன்னா? தூங்குறது கூட யாராவது சொல்லணுமா என்ன? நேரம் சேலத்துக்கு போயிருக்கலாம். தூங்காம வண்டி ஓட்டினா சேலத்துக்கு நேரா போய் சேர வேண்டியதான். நான் சொர்க்கத்துக்கு, நீங்க நரகத்துக்கு. அப்புறம் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இங்கே இறங்கிக்கோங்க. என்ன இங்கே விட்டு போயிடுவியா? நான் இத ககன் கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்கோ. அப்படிலாம் நீங்க எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. நீங்க முதல்ல வண்டியில இருங்க. ககன்ட்ட ஒண்ணும் சொல்லிடாதீங்க, நான் பாவல்ல. போலாம்ல, போயிரலாம்ல. முதல்ல போறியா? படுத்தாத. என்னக்கா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே வரீங்க? தயவு செஞ்சு அக்கா அக்கான்னு கூப்பிடுறத கொஞ்சம் நிறுத்துறியா? பின்ன அக்காவை நான் என்னன்னுக்கா சொல்லி கூப்பிடுறது? மேடம்னு கூப்பிட்டா போதும். மேடம் மேடம் ககனும் ரெண்டு பேரும் அப்படித்தானே மேடம்? எப்படி? ரெண்டு பேரும் அப்படித்தானே. மேடத்தை ககன் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? லக்ஷ்மின்னு. ரொம்ப பாசமா இருந்தா மயிலுன்னு கூப்பிடுவாரு. ஐயே, மயிலுன்னா? மயிலுன்னு கூப்பிட்டா என்ன தப்பு? அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்ல. ஆமா, இந்த ககன மேடம் முதல்ல எங்க வச்சு பாத்தீங்க? அது காலேஜ்ல. காலேஜ்ல வச்சா? ககன் காலேஜுக்கெல்லாம் போயிருக்காரா? பின்ன நான் யூஜில ஜாயின் பண்ணும்போது அவரு பிஜி செகண்ட் இயர். ஆஹா, அப்படியா? பின்ன இல்லாம. அப்புறம் ககன் பார்க்க எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா? ரொம்ப. அவரு அமிதாப் பச்சன் ஹைட். சல்மான் கானோட பாடி. ரஜினிகாந்தோட ஸ்டைல். அதோட சூப்பர் டான்சர். டான்சரா? என் பரமபிதாவே. இன்னும் அவரை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. ஐயோ போதுங்க, இதுக்கு மேல கேட்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லக்கா. இல்ல மேடம். இதுதானே மேடம் நீங்க சொன்ன பிளாட்? ஆமா, தேங்க்ஸ். ஓ,
அப்புறம் நான் உன்னை பத்தி ககன் கிட்ட ஸ்பெஷலா சொல்றேன். ஓ உங்களுக்கு காசு ஏதாவது? ஐயோ மேடம், என்ன அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். சரி, அப்ப நான் வரேன். ம். ஓ சாரி சாரி, உங்க மொபைல் நம்பர் சொல்றீங்களா? எதுக்குங்க? சும்மா தான் கேக்குறேன், ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவேன்ல. 9847051751. 98470517. பேரு கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? ககன். ஆ? எஸ், GAGAN, ககன். ஏய், என்னடா வாடா நட. ஏய், இட்லி கடை வச்சுட்டு உள்ள சாராயம் கடை வச்சிட்டு இருக்க. சாராயம்ல விக்கல சார். யாரா ஏத்த பாக்குறா? ஏய், வாடா. உங்களை எதுக்காக அந்த போலீஸ்காரங்க அடிச்சாங்க? இப்பவும் அப்பா வாயை திறக்கவே மாட்டாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த ஹோட்டல்காரன் தான். நம்ம கடையை காலி பண்றதுக்காக அப்பாவை சாராய கேஸ்ல பொய்யா உள்ள தண்டறதுக்காக பண்ண சீன் தான் இது. சாராய கேஸ்ல உள்ள தள்ளவா? அவங்களே சாராய கேனை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்களே அதை திருப்பி எடுத்துக்கிறாங்க. அடேங்கப்பா, அது சரிதான். அப்ப நீங்க என் கூட வாங்க. யாரா அவன்? யோ, இங்க வர. வெளிய போ. போலீஸ கூப்பியா? போலீஸ்! ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? ஏன்டா நிறுத்திட்ட? அடிச்சு உடைக்க வேண்டியதானே? இப்ப தைரியம் இருந்தா உட. டேய் உன்னி கிருஷ்ணா, உன் கையில அதிகமா காசு இருக்கிறதுனால தானே இவ்வளவு போலீஸ்காரங்களை இறக்கி நீ எனக்கு சீன் காட்டுறல்ல? யோ, உன் பாக்கெட்ல பேப்பர் பேனா இருந்தா எழுதி வச்சுக்கோ. 3 மாசம், 3 months. 3 மாசத்துக்குள்ள மோகன் சாரை ஏமாத்தி வாங்கின இந்த ஹோட்டலை நான் மொத்தத்தைய நாஸ்தி பண்ணலன்னா இந்த கந்தசாமிக்கு பிறந்த குமார் கிடையாது. நாட் அட் ஆல். சார், கொஞ்சம் ஃப்ரீயா பிடிங்க சார். அப்பதானே நான் டைலாக்லாம் பேசி கொஞ்சம் ஸ்கோர் ஏத்த முடியும். 2 ஹோட்டல்காரங்களை பிடிக்கவா இத்தனை போலீஸ்காரங்களை கூட்டு வந்து இங்க இறக்கிருக்கீங்க? அப்படின்னா விலக மாட்டுங்க. அத கூட நீங்க எடுத்துட்டு வரலையா? எங்க சார்? இங்கயா? அப்ப கொஞ்சம் கை காட்டுங்க. அப்பா, இது கடவுள் நம்ம 2 பேருக்கு ஒன்னா கொடுத்திருக்க நல்ல சான்ஸ் பா. நம்ம 2 பேரும் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் இந்த ஊர்ல எல்லா இடத்தையும் நம்ம சுத்தி பார்க்கலையே. இந்த ஊர்ல இருக்கிற சப்ஜெக்ட்ல பார்க்க கிடைச்ச நமக்கு நல்ல வாய்ப்பு தான் இது. இந்த சான்ஸ் இப்ப மிஸ் ஆனா மறுபடியும் அது கிடைக்காது. ஒரு வாட்டியாவது நம்ம போய் சப்ஜெக்ட் சுத்தி பார்ப்போம். வாங்க பாப்பலாம். உன்னி கிருஷ்ணா, உனக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் கூடி சீக்கிரம் தீர்த்து வச்சிருவேன். தேங்க்யூ. பாப்பா. திருப்பு திருப்பு திருப்புகழா, திருப்பு திருப்பு திருப்புகழா, ஆதியில் விதி உரைக்கும் திருப்பு திருப்பு திருப்புகழா.